நம்ம லைஃப்ல தண்ணி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் நாம அதை வேஸ்ட் தான் பண்றோம். இங்க ஒருத்தர் தண்ணியை வச்சு ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. யார் அவரு, அப்படி என்ன பண்ணாரு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முன்னாடிலாம் நம்ம விறகடுப்புல தான் சமைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நம்ம கேஸ் யூஸ் பண்றோம். கேஸ் யூஸ் பண்றதுனால நம்மளோட டைம் சேவ் ஆகுது. ஆனா சேஃப்டி அதானே ரொம்ப முக்கியம். கேஸ் யூஸ் பண்றதுனால நமக்கு கேஸ் லீக்கேஜ் வெடிக்க கூட சான்சஸ் இருக்கு. இதுக்கு வேற வழி இருக்கா அப்படின்னா ஒரு தரமான ஒரு சம்பவம் இருக்கு. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ராமலிங்கம் கார்த்தி அப்படிங்கிற ஒரு கேஸ் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு. பொதுவா தண்ணியை வச்சு நம்ம நெருப்பை அணைக்க முடியும். இவர் என்ன பண்ணிருக்காரு, தண்ணியை வச்சு நெருப்பை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. இப்போ நம்ம நார்மலா வீட்டுல யூஸ் பண்ற கேஸுக்கும் இவர் கண்டுபிடிச்ச கேஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிச்ச அந்த கேஸுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாங்க் கேஸ். அதாவது ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் நோ கார்பன். சோ அதனால பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வீட்டுல யூஸ் பண்ற கேஸுக்கும் இவர் கண்டுபிடிச்ச கேஸுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். வீட்டுல யூஸ் பண்ற கேஸ் மூலமா நமக்கு பொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்கு, கேஸ் லீக்கேஜ் வெடிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஆனா இவர் கண்டுபிடிச்சிருக்க கேஸ்ல பொல்யூஷனோ இல்ல கேஸ் லீக்கேஜோ வெடிக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாம வீட்டுல நம்ம யூஸ் பண்ற கேஸை நம்ம 1 மந்த்துக்குன்னா அதை கேஸ் ஸ்டோரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது அப்படி கிடையாது. இது தண்ணீர் தானே. சோ நமக்கு எப்ப நீடு இருக்கோ அப்ப மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டா போதும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 5 லிட்டர் தண்ணியை வச்சு 6 மாசம் கேஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிடா, நீ சொல்றது எல்லாமே சூப்பரா இருக்கு. ரேட்டு அதுதானே முக்கியம். ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுல யூஸ் பண்ற கேஸோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபீஸ் வருதுன்னு வைங்களேன். இவர் கண்டுபிடிச்சிருக்க இந்த கேஸோட ரேட்டு 50,000 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நார்மலா நம்ம யூஸ் பண்ற கேஸோட விலை 1000 ரூபாய். ஒரு டைம் கேஸ் வாங்கணும் அப்படின்னா அது 3 மாசத்துக்கு வரும். ஒரு வருஷத்துக்கே 4000 ரூபாய். இந்த மிஷினோட வாரண்டி பாத்தீங்கன்னா 10 வருஷம் சொல்றாங்க. சோ நார்மலா நம்ம யூஸ் பண்ற ஒரு கேஸுக்கு ஒரு வருஷத்துக்கு 4000 அப்படின்னா 10 வருஷத்துக்கு 40,000. ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏழை எளிய மக்களால இதை கண்டிப்பா வாங்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த கண்டுபிடிப்பு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.